டெலிவரி பேக் பண்ண போகிறேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? இது பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க சாரீ பேபி வாங்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் சாரீ. அதில் அழகாக ஒரு துண்டு வச்சு நானே மடித்து வச்சுருக்கேன். கீழே இருக்கிற சாரீ பார்த்திங்கன்னா பேபி பிறந்தனே துடைக்கிறதுக்காக ஒரு சாரீ கேட்பாங்க, அதுக்காக காட்டன் சாரீ. அடுத்தது குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வந்து சாக்ஸு. கால் பார்த்திங்கன்னா வந்து ஜில்லுனே இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்பயுமே, அது போடுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி நெயில் கட்டுற நகம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாம் என்னோடய பையனோட ட்ரெஸ் தான், குட்டி ட்ரெஸ்ஸு. எல்லாத்தையும் அலசி டெட்டால் போட்டு இன்னொரு தடவை 2 தடவை அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வைப்ஸ். இது ரொம்பவே நமக்கு ஹாஸ்பிட்டலில் தேவைப்படும் மோஷன் போனால் துடைக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூபார்ன் பேபியோட டயப்பரு. இந்த 2 ஏன் இப்படி சுருட்டி வச்சுருக்கேன்னா குழந்தையோட தலை அசையாமல் இருக்கிறதுக்காக, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் இருக்கிறதுக்காக வைப்போம். அதுக்காக இந்த 2 நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இதெல்லாம் வந்து வெள்ளை வந்து துணி. எதுக்குன்னா குழந்தைய துடைக்கிறதுக்கும் குழந்தை மேலே வந்து போற்றி விடுவோம். சும்மா ஒரு மெலிசாக இருக்கிற மாதிரி, எல்லாமே காட்டன் தான். இந்த 2 குட்டி துணி எதுக்குன்னா குழந்தையோட வாய் துடைக்கிறதுக்காக, அதாவது பால் குடித்ததுக்கப்புறம் துடைக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூரின் ஷீட்டு. என்னோடய பையனோடதுக்கு வந்து எல்லாமே இருந்தது, குட்டி குட்டியாக நான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த டம்ளர் எதுக்குன்னா குழந்தை பிறந்தனையுமே நம்மளால் ஃபீட் பண்ண முடியாது, பால் பவுடர் கலந்து கொடுக்குறதுக்காக டம்ளரும் ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா யூரின் ஷீட் மேலே போட்டு இந்த காட்டன் துணியை போட்டு தான் குழந்தைய படுக்க வைப்பேன். அதுக்காக இந்த 2-3 காட்டன் சாரீஸ் வந்து நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே எங்கள் அப்பாவோட பழைய வெள்ளை வேட்டி. இதெல்லாம் அலசி டெட்டால் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா குழந்தைக்கு வந்து நம்ம உடனே ஜட்டி போட முடியாது, மோஷன் போயிடுவாங்க. அதை வந்து தொடச்சி அங்கேயே இந்த துணியை போட்டு வரதுக்காக ஒரு 30 செட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது குழந்தைக்கு பெட்டு 185 ரூபான்னு வந்து மீஷோவில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பால் பவுட்ரு. இது கண்டிப்பாக C-செக்ஷன் பண்ணவங்களுக்கு தேவைப்படும். 200 கிராம் மட்டும் நான் வந்து வாங்கிட்டேன். லாக்டோஜன் லெவல் 1ன்னு வந்து வாங்கியிருக்கேன், 250 ரூபா. இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃப்ளாஸ்க்கு குழந்தைக்கு வந்து சுடுதண்ணி கலந்து வந்து பால் பவுட்ரு கொடுக்கணும். அதனால் 1/2 லிட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், 550 ரூபா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. இதெல்லாம் குழந்தைக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது எனக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? எனக்கு பார்த்திங்கன்னா 2 நார்மல் காட்டன் நைட்டி. அடுத்தது ஃபீடிங் நைட்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 இது வாங்கி வச்சுருக்கேன் பனியன் கிளாத்தில். மொத்தம் 4 எடுத்து வச்சுருக்கேன். 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அடியில் விரித்து போட்டு படுக்க வைப்பாங்க, அதுக்கு கண்டிப்பாக காட்டன் சாரீ கேட்பாங்க, அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். துண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இன்னர் வியர்ஸு ஒரு 2-3 செட்டு வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே போத்துறதுக்கு பெட்ஷீட் ஒரு சின்ன சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபீடிங் பம்ப்பு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு மேனுவலாக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது எனக்கு ஃப்ளாஸ்க்கு, எனக்கு நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு வாட்டர் கேனு. அடுத்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு, RCH-ஐடிக்கு உண்டான அட்டை, என்னோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ். எதுக்குன்னா குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எழுதுறதுக்காக கேட்பாங்க, அதுவும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஸ்டே ஃப்ரீ கண்டிப்பாக தேவைப்படும். துணியை வாஷ் பண்ணுறதுக்கான சோப்பு, குளிக்கிறதுக்கு 2ஆம் நாளே குளிக்க வச்சுருவாங்க, அதுக்குண்டானது பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு, பவுட்ரு எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சின்ன கப்பு, அப்புறம் 2 பிளேட்டு நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் பேக் பண்ணேன். 3 கட்டப்பை வழியே இதெல்லாம் எனக்கு ஆச்சு.